ஏதோ அந்த மக்களா இருக்கவே கொஞ்சம் அமைதியா விட்டுட்டாங்கன்னு நான் சந்தோஷப்படுறேன். நான் அப்படி இருக்க மாட்டேங்க. பெண்ணை திறந்துட்டு நிக்கிறாங்க, பாவம். அந்த இடத்துல எல்லாம் சரிப்படுத்திடுவாங்க, உயிரை கொடுத்துட போறாங்க. கனிமொழி அங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர், பாவம். டெல்லியில் தான் பேச முடியலன்னு பார்த்தா அவங்க சொந்த தொகுதியில பேசுறது கூட என்ன இல்லை, ஒண்ணுமே இல்லாம போச்சு. அதிகாரம் என் கையில இருக்குது, என்ன யார் என்ன பண்ணிடுவா, போலீஸ் என் கையில, ஆட்சியாளர் என் கையில, என்ன மீறி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு மிதப்பு. அவர் தவழ்ந்து வந்தா உனக்கு என்ன, அவர் நிமிர்ந்து வந்தா உனக்கு என்ன. முதலமைச்சர் ஆனாரா இல்லையா? நீ இன்னும் முதலமைச்சரே ஆகல. ஒரு 5 வருடத்துக்கு முன்பதாக இதே திரு ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னா மக்கள் கொந்தளிப்பாங்க. அப்படியே இவரே ஏன் பயப்படணும் திமுக பார்த்து? அவசியமே இல்லையே. சின்ன பையன் ஆதவர்ஜுனா. ரஜினிகாந்த் நல்ல அரசியல் தெரியும். அவருடைய வயசு என்ன, உன் வயசு என்ன, அந்த மாதிரி நீ பேசலாமா? அசிங்கமா இல்ல? என்ஜாய் பண்ணு. அதை விட்டுட்டு அரசியல வீணா உன் பிரச்சனை. தம்பி ஜோசப் விஜய், இன்னும் காலம் இருக்குது. இதுல தனியா நிக்கிறன்ற. தனியா நின்று எத்தனையோ பேர் காணாம போயிட்டாங்க. அரசியலுக்கு வேண்டாம் தம்பி, நமக்கு தேவையில்லாத. உன்னை வச்சு இவங்க எல்லாம் கேம் விளையாடுறாங்க, சுத்தி இருக்கவங்க தான் கேம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் சாமுவேல் குணசேகரன் சார் தான் நம்மளோட இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ கனிமொழி அவர்கள் விளாத்திக்குளத்துல இருந்து மக்களால் ரொம்ப கொந்தளிச்சு அவங்கள நீங்க போங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, உங்களோட தொகுதி அப்படின்ற அளவுக்கு பேசுற அளவுக்கு மக்கள் கொந்தளிச்சிருக்காங்கன்னா எதனால சார் அப்படி? என்னங்க ரொம்ப இருக்குது, நீங்க கேட்குற கேள்வி சரியில்லையே. ஏங்க நல்ல காலம் அவங்க உயிரோட வந்தாங்களேன்னு சந்தோஷப்பட்டுங்க. பெண்ணை திறந்துட்டு நிக்கிறாங்க, பாவம். அந்த இடத்துல எல்லாம் சரிப்படுத்திடுவாங்க, உயிரை கொடுத்துட போறாங்க. கனிமொழி அங்க சிந்திச்சு பாருங்க. ஏதோ அந்த மக்களா இருக்கவே கொஞ்சம் அமைதியா விட்டுட்டாங்கன்னு நான் சந்தோஷப்படுறேன். நான் அப்படி இருக்க மாட்டேங்க, என்னால முடியாது. எப்படிங்க? குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய பெற்றிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல போயிட்டு அதிகாரிகள் சரிப்படுத்துவாங்க, எல்லாம் களைஞ்சு போங்க, இப்போ எல்லாம் அதிகாரிகள் பார்த்துக்குவாங்கன்னு சொன்னா உயிர் வந்துருமா? சிந்திச்சு பாருங்க. ஒரு சாதாரண ஒரு விபத்துல நடந்த ஒரு டெத்தா இருந்தா கூட, ஒரு இறப்பா இருந்தா கூட நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு தாங்கிக்கலாம். ஆனா இப்படி ஒரு பயங்கரமான ஒரு விபத்து, அது அதுவும் பாலியல் வன்கொடுமை பண்ணி இறந்த அந்த இடத்துல, அடுத்தது அந்த பெற்றோர்கள் போய் காவல்துறையில சொல்றாங்க என் பெண்ணை காணும் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரு கூடயாவது ஓடி இருப்பான்ற மாதிரிலாம் அந்த வார்த்தையை விடுறது ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தைங்க. அதெல்லாம் ஒரு மனித நேயமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில இவங்க பாராளுமன்ற உறுப்பினர் போய் அங்க என்ன பண்ண முடியும்? என்ன செய்திருக்கணும்? மக்கள்கிட்ட போறதுக்கு பதிலா என்ன அந்த காவல்துறை அதிகாரி யாரு? மக்களை தயவுசெய்து நீங்க எதுவும் வம்பு பண்ணாதீங்க. என்ன நிச்சயமா அந்த கொந்தளிப்பு இருக்கதானங்க செய்யும். அது எப்படி இல்லாம இருக்கும்? நீங்க முதல்ல யாரு இதுக்கு காரணம், அவங்கள கண்டுபிடிங்க அப்படின்னு அதை தானே அவங்க தங்களுடைய அதிகாரத்தை அந்த இடத்துல தானே காண்பிக்கணுமே தவிர மக்கள்கிட்ட போயிட்டு நீங்க கலைந்து போங்க, அதிகாரிகள் கவனிச்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? இப்போ இதுல இருந்து நன்றாக தெரியுது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர், பாவம். டெல்லியில் தான் பேச முடியலன்னு பார்த்தா அவங்க சொந்த தொகுதியில பேசுறது கூட என்ன இல்லை, ஒண்ணுமே இல்லாம போச்சு. ஆக இவங்க ஏற்கனவே அங்க 5 ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவங்க 2வது முறையும் வராங்க. அப்ப இந்த 7 வருஷம் மக்கள் என்ன புரிந்து கொண்டார்கள் என்னால், இவங்க வேஸ்ட், திருமதி கனிமொழி வேஸ்ட். அதனாலதான் அவங்கள துரத்தி அமைச்சிருக்கிறாங்க. பாவம், இதுலயாவது புரிஞ்சுக்கணும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள். ஓகே சார். ஆனா இன்ன வரைக்குமே ஒரு 5 நாள் பக்கமா ஆயிருச்சு, இன்ன வரைக்குமே குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியலையே சார். என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏங்க நிச்சயமா தமிழக காவல்துறை ஒரு நல்ல காவல்துறை எங்கேயுமே கிடையாது. அதாவது வேர்ல்டு 2nd பெஸ்ட் தமிழ்நாடு போலீஸ் அப்படின்னு பேர் பெற்றவங்க. ஆனா அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, நிச்சயமா கண்டுபிடிச்சிருப்பாங்க, கண்டுபிடிக்காம இல்லைங்க. இதுல ஏதோ ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. என்னன்னா அந்த ஆட்சியாளர்கள் யாராவது என்ன செய்திருப்பாங்க, கொஞ்சம் அமைதியா இருப்பா, அவசரப்படாத அப்படின்னு ஏதாவது சொல்லி இருக்கலாம். ஆனா நல்ல நேரம் இப்போ தேர்தல் கமிஷன் எடுத்துட்டாங்க, அவங்க கையில இருக்கிறதுனால, இப்ப ஆட்சி அவங்க கையில, தேர்தல் கமிஷன் கையில இருக்கிறதுனால நீங்க என்ன பாருங்க, 2-3 நாள்ல சரியா மாட்டிக்குவாரு யாரு,
பண்ணதுன்னு சொல்லி கட்டாயம் கண்டு. இப்போ சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டாக கூட பார்க்க முடிஞ்சது, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 2 வயசு குழந்தையை கெடுத்தவர் வந்து திமுக காரராக இருக்காரு. அதே மாதிரி ஃப்ளைட்ல போறவங்க கூட வந்து பாலியல் சின்மிஷம் பண்றவங்க திமுக காரராங்க. ஆமா, இது மட்டும்தான் ஊடகங்கள் எடுத்து பேசுறாங்களா என்ன சார்? இல்ல அப்படி கிடையாதுங்க. செய்யறதுன்னு ஊடகங்கள் சொல்லும். ஊடகங்கள் இதுதானங்க இருக்குது. உண்மையை எடுத்து உரைப்பதற்காக ஊடகங்கள் தாங்க கேள்விப்படுற விஷயத்தை வெளியே சொல்வதற்காக. இப்போ ஏன் அவங்க சொல்றாங்க அப்படின்னா, ஆட்சி யார் கையில இருக்குது? திமுக கையில. அப்போ யார் செய்யறா? இப்போ நான் ஒரு ஆன்மீகவாதிங்க, நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு கீழே இருக்கிற போதல் என்ன சொல்லுவேன்னா, எப்பா நீ தவறு செய்தா அது என்னதான் அஃபெக்ட் ஆகும், என் தலைமையின் கீழே நீ இருக்கிற, நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்னு நான் சொல்றேன். அதை மீறி சிலர் செய்யும் போது யாருக்கு தான் கெட்ட பேரு? எனக்கு தான் கெட்ட பேர். அதை ஏன் முதலமைச்சராக இருந்தவர் ஏன் அதை செய்யல? இல்ல அந்த கழகத்தின் தலைவராக இருக்கிறவர் ஏன் அதை செய்யல? அவங்க கீழே இருக்கிற தொண்டர்களை சரியா வைத்து கொண்டாலே சமுதாயம் நல்லா ஆயிடுமே. இப்போ எல்லாமே அவங்க தானே செய்திருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அதிகாரம் என் கையில இருக்குது. என்ன யார் என்ன பண்ணிடுவா? போலீஸ் என் கையில, ஆட்சியாளர் என் கையில, என்ன மீறி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு மிதப்பு, வேற ஒண்ணும் கிடையாது. அந்த மிதப்புனால இவங்க எல்லா காரியத்தையும் செய்யறாங்க. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, அருமையான மக்களை பார்த்து நான் சொல்ற ஒரு காரியம்னா, உங்க கையில தான் இருக்குதா? நம்ம மற்றவங்களை குறை சொல்றதை காட்டில நமக்கு நல்ல ஒரு தருணம் வந்துச்சு, தேர்தல் வந்து. இந்த தேர்தல் காலத்துல நல்ல ஒரு ஆட்சியாளர்களை நாம தான் தேர்ந்தெடுக்கணும். அதுக்குதான் இத்தனை வருடமா நான் பாடுபடுறேனே தவிர யாரும் குறை சொல்வதற்காக நான் பாடுபடல. என்னுடைய ஒரே நோக்கம் மக்கள் நன்றாக இருக்கணும், நல்ல ஆட்சியாளர்களை நம்ம தான் கொண்டு வரணும். கொஞ்சம் அறிவோடு கூட நம்ம நடந்துக்கணும். கடந்த 5 வருடமா நம்ம பட்ட பாடுகள் சாதாரணமா இல்லை. ஒரு காலத்துல ஊடகங்கள் கிடையாது நமக்கு சொல்லி தருவதற்கு. ஆனா அந்த 5 ஆண்டுகள் ஊடகங்கள் நமக்கு நிறைய பாடத்தை சொல்லி கொடுத்துட்டாங்க, என்னென்ன நடந்தது சமுதாயத்துல. ஆக மீண்டும் அந்த ஆட்சி வராதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையா, நம்ம கையில தான் இருக்குது. அந்த மக்கள் இதை புரிந்து கொள்வார்னு கட்டாயம் நம்புறேன். பட் இருந்தாலுமே வடிவேல் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழால சொல்றாரு, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பா இருக்கிற ஒரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறாரு சார். அதை எப்படி பாப்பீங்க? ஏங்க திரும்ப நான் அவரை வந்து பற்றி சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இப்ப நடந்ததெல்லாம் யாருன்னு பாருங்க, பெண்கள் தான். வயதான மூதாட்டி, 65 வயசு மூதாட்டி, அது கூட பாலியல் வன்கொடுமை. பெண் தானே அந்த அம்மாவும். என்ன வயசாது? 65 வயசு. பாவம் அந்த அம்மா. அந்த அம்மா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போக கூடாது 65 வயசு ஆனா? இப்படிதான் இருந்திருக்கு. அப்புறம் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு? நடந்ததெல்லாம் பெண்கள் தானுங்க. சென்னையில ஒரு மாணவியை கடத்திட்டு போறாங்க, 2 வயசு குழந்தை, என்னன்னு பார்த்தா அதுவும் பெண் குழந்தையா இருக்குது. எல்லாம் பெண்கள் தானங்க இருக்குது. பெண்களுக்கு என்ன செய்தாரு? ஒண்ணுமே செய்யலையே. ஏங்க புற மாதிரி ஒரு 1000 ரூபாய் 5000 ரூபாய் தூக்கி கொடுத்துட்டா உடனே எல்லாம் நல்லது செய்யணும் அர்த்தமா? பெண்களே அந்த 5000 ரூபாய் வாங்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு தர வேண்டியது மிச்சம் 28,000 இருக்குது, எங்க இதுன்னு கேட்கறாங்க. அதனால பெண்கள் ரொம்ப கரெக்டா இருக்கிறாங்க. இவங்க வேணா சொல்லிக்கலாம், பெண்கள்லாம் என் பக்கம்தான் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர, இந்த முறை பெண்கள் சரியான பாடத்தை புகட்ட இருக்கின்றார்கள். இந்த சட்டசபை தேர்தலில் நீங்க பார்க்க தான் போறீங்க, அது நடக்க தான் போகுது. அதனால பெண்களை நான் பாராட்டுறேன். ஓகே சார். பட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில் பேசும்போது, இது 10 தோல்வி பழனிசாமின்னு யார் பேர் கொடுத்தது, தவழ்ந்த பாடியார்னு யார் பேர் கொடுத்தது, இந்த மாதிரி வந்து அதிமுகவோட தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் பண்றாரு. அது எப்படி பார்ப்பீங்க? சரிங்க, அவர் தவழ்ந்து போய் முதலமைச்சர் ஆனார்னு வச்சுக்கிடுவோம். நீ எப்படி தம்பி? இல்ல நீ வந்து தன்னிச்சையாக நின்று வந்தியா? நான் கேட்கிறேன், நீ மட்டும் டாக்டர் கலைஞனுடைய பேரனாக இல்லாமல் இருந்தால், மு.க. ஸ்டாலினுடைய மகனாக நீ இல்லாமல் இருந்தால், உனக்கு என்ன தெரிய போறது இல்லை. நிச்சயமாக நீ ஒரு சாதாரண எம்எல்ஏவாக கூட நீ ஆயிருக்க முடியாது. மக்களுக்கு உனக்கு தெரிய போறது இல்லை. ஆனால் இதெல்லாம் உன் பக்கம் இருக்குது. ஆனா இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமின்னு யாருக்குமே தெரியாது. அருமையான காலம் சென்ற செல்வி ஜெயலலிதா அம்மையார் கூட ஓ பன்னீர்செல்வத்தை தான் கொண்டு வந்து முதலமைச்சராக வச்சாங்க. ஆனா அருமையான சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்து முதலமைச்சராக உட்கார வச்சாங்க. என்ன, அவர் தவழ்ந்து வந்தா உனக்கு என்ன, அவர் நிமிர்ந்து வந்தா உனக்கு என்ன? முதலமைச்சர் ஆனாரா இல்லையா? என்ன, நீ இன்னும் முதலமைச்சரே ஆகல. அடுத்து ஆக போகிறதா இல்ல, அதெல்லாம் ஆக முடியாதுங்க. அடுத்து அவர் வீட்டுக்கு போறாரு. வீட்டுல போய் பிள்ளைகளோடு கூட விளையாடட்டும். ஏன்னா விளையாட்டு அமைச்சர்ல அவரு, பிள்ளைகளோடு கூட விளையாடட்டும். நாங்க வேண்டாம் நான் சொல்றோம், சந்தோஷமா குடும்பத்தோடு இருப்பா. உனக்கு இன்னும் நீ அரசியல் பண்ண தெரியல, நீ துணை முதலமைச்சரா இருந்தா ஒண்ணுமே பண்ணல. சரி, அப்பாவுக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீயாவது எடுத்து செய்திருக்கலாம், அதுக்கு தான் துணை முதலமைச்சர் கொடுத்தாங்க. அதை விட்டு விமர்சனம் பண்றதுக்காக, நீ விமர்சனம் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்களே.
துணை முதலமைச்சரா உட்கார்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பேச்சு பேசுறேன்னா நீ அமைச்சரா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். அதுதான் நான் சொல்லணும். அதனால மீண்டும் இப்ப ஏற்பட்ட ஆட்களை கொண்டு வந்தா இவங்க விமர்சனம் தான் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர ஆட்சி செய்ய போறது இல்லை, மக்களுக்கு எதுவும் செய்ய போறது இல்லை. யாரா தவழ்ந்துட்டா போட்டோம், யாரா நிமிர்ந்துட்டா போட்டோம், அதை பற்றி உனக்கு என்னப்பா? அதான் என்னுடைய கேள்வி. நீ இன்னும் விளையாட்டு அமைச்சரா இன்னும் விளையாடிட்டு தானே நீ இருக்கிற. நீ பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா டி ஷர்ட் தான் போட்டு வருவாரு. பாத்துறீங்களா? ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வருவாரு. அப்போ நீ ஒரு அமைச்சரா? நீ என்னப்பா இது? விளையாட்டுத்துறை அமைச்சர். விளையாட்டுத்துறை அமைச்சர். அதனால தான் அப்படி இருக்கிறோன்னு சொல்ல வரீங்களா நீங்க? இல்ல சார், அவர் விளையாட்டுனால கொஞ்சம் அப்படி ஃப்ரீயா இருக்கிறாரு அவரு. அந்த மாதிரிலாம் அந்த ஸ்டைல்ல இருக்கிறாரு. என்னங்க துணை முதலமைச்சராச்சா? எங்க நாங்க பெருமையா சொல்ல வேணாவா? எங்க அமைச்சர் பாரு எப்படி இருக்கிறோன்னு சொல்ல வேணாவா? இப்படியா சொல்றது? நல்ல பேசுற பேச்சு என்னன்னு சிந்திக்கணும், யாரை பற்றி பேசுறோம்னு சிந்திக்கணும், அவங்க வயது என்ன நம்ம வயது என்னன்னு சிந்திக்கணும், வயதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அப்போதான் நல்லது சார். அதே மாதிரி அந்த பெண்கள் வந்து கொடுமையா திமுக ஆட்சியில அப்படின்றதுக்காக அதிமுக போராட்டம் பண்றாங்க சார். அதுல வந்து CV சண்முகம் அவர் பேசின பேச்சு இப்ப ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்குது. அதாவது கனவை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. ஆமா எனக்கு நயன்தாரா வேணும், ஓகேங்களா? அப்ப நீ கனவை சொல்லுங்கள், அந்த மாதிரி நீங்க ஒத்துவீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இன்னொரு பக்கம் திண்டுக்கல் சீனிவாசன் புடவை மட்டும் ஃப்ரீயா கொடுக்குறீங்களே, பாவடை யார் கொடுப்பா, அந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி கொச்சையா பெண்களை பத்தி பேசுறாங்க. இதெல்லாம் நியாயமா சார்? இது ரொம்ப ரொம்ப தவறான வார்த்தைகள். அதுவும் இவங்கெல்லாம் முன்னாடி அமைச்சர்களா இருந்தவங்க. அது ஒரு பொதுக்கூட்டத்துல தனிப்பட்ட விதத்துல வேணா பேசிக்கலாமே தவிர பொதுக்கூட்டத்துல இப்படி அவங்க பேசுறது தவறுதான். நிச்சயமா அதை நான் வருத்தம் தெரிவிக்கின்றேன். அவர்களுடைய பேச்சு சரியில்லை, தவறுதான். பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்க கூடாது. ஆனா இதை சொல்லும் போது எனக்கு இன்னொரு காரியமும் ஞாபகம் வருது. இந்த சிவாஜின்னு சொல்லி ஒருத்தர் திமுக ஒருத்தர் நட்சத்திர பேச்சாளர்னு சொல்லி அவர் என்னமோ பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. யாரு உதயநிதி கூட அவருக்கு ஒரு அவார்டுலாம் கொடுத்தாரு, தயாநிதி மாறன் அவார்டு கொடுத்தாரு. இவரும் நட்சத்திர பேச்சாளர்னு சொல்லி உதயநிதி சொன்னாரு. என்ன ஏன் அவர் பேசும்போது மட்டும் உங்களுக்கு பெருசா தெரியலையா? நான் கேட்கறேன். நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்களே, அவர் பேசிட்டார் மட்டும் பெருசா நீங்க சொல்றீங்களே. சரி, இப்போ திமுக சார்பில் இப்போ இந்த சிவாஜி என்றவர் பேசி இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறார். அப்போ அவர் பேசுறது உங்களுக்கு பெருசா தெரியலையா? நான் கேட்கிறேன். இதை விட கேவலமா பேசினாரு. இவங்களாவது கொஞ்சம் பாலிஷ்டா பேசினாங்க தான் நான் சொல்லணும். இவங்க பேசுறது கரெக்ட் நான் சொல்ல வரல, தவறுதான். ஆனா பாலிஷ்டா பேசினாங்க. ஆனா கொச்சையா அந்த ஆள் பேசும்போது அவரை வந்து நட்சத்திர பேச்சாளர்னு சொல்ல முடிஞ்சது உங்களால. நட்சத்திர பேச்சாளர் அந்த காலத்துல யாரோ சொல்லுவாங்கன்னா, நம்ம இப்போ காலமாயிட்டார் ஒரு சிரிப்பு நடிகர் குமரிமுத்து, அவரை நட்சத்திர பேச்சாளர்னு சொல்லுவாங்க. பிற்பாடு தீப்பொறி ஆறுமுகம், அவர்ல நட்சத்திர பேச்சாளர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் பேசினாரு. அவங்களுடைய பேச்செல்லாம் எப்படி இருந்தது? இவர் கொச்சையா பேசுறாரு, அசிங்கமா தெருவில் பேசினாரு, அவரை நட்சத்திர பேச்சாளர். நீங்க தயாநிதி மாறன் அவருக்கு போய் என்ன பண்றாரு, ஒரு பெரிய பட்டத்தை கொடுக்குறாரு, அவார்டை கொடுக்குறாரு. அவங்கள விட இவங்க ஒன்றும் அவ்வளோ அசிங்கமா பேசலைங்க. ஏதோ வாய் தவறி சில வார்த்தை பேசிட்டாங்க, கலோக்கியெல்லாம் பேசிட்டாங்க. ஒருவேளை மேடைன்னு மறந்து என்ன பண்ணிட்டாங்க, சாதாரண பேசுறோம் மக்கள் நினைச்சு, மக்கள்கிட்ட தான் நம்ம மக்கள் தான் நம்ம பேசுறோம் நினைச்சு பேசிட்டாங்க. பேசுறது தவறு தான், ஆனாலும் நம்ம மக்கள் சொல்லி பேசிட்டாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இது ஒரு பெரிய விமர்சனமா நீங்க பேசுறது எனக்கு என்னமோ அது சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியும் சார். அடுத்ததான் மிகப்பெரிய ரொம்ப வைரலான விஷயம் என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்களே வந்து அறிக்கை கொடுக்குற அளவுக்கு முன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஆதவர்ஜுனா பேசின விஷயங்கள். அதாவது ரஜினி அவர்கள் வந்து திமுக பயமுறுத்ததுனாலதான் வந்து அவர் வந்து கட்சிக்கு வரல, பின் வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. சரியான விமர்சனமா பார்க்கப்படுதா? இன்னைக்கு அவர் கொஞ்சம் அமைதி ஆயிட்டார். ஒரு 5 வருடத்துக்கு முன்பதாக இதே திரு ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னா மக்கள் கொந்தளிப்பாங்க. அப்படியே இவரே ஏன் பயப்படணும்? திமுக பார்த்து அவசியமே இல்லையே. திமுக தான் இவரை பார்த்து பயந்துச்சு. அதான் உண்மை. ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சுட்டா வம்பு. ஏன்னா அவர் நேர்மையானவர், அவர் யாருக்கும் பயப்படுறவரே கிடையாது. சொல்ல போனா யாருக்கும் பயப்படுற ஆளே கிடையாது. சில மேடைகள்ல தைரியமா அவர் பேசுவார், போய் தைரியமா பேசுவார். எனக்கே இன்னும் இந்த மேடையில் வந்து நிற்கிறாரு, என்ன பேச போறாருன்னு சொல்லிட்டு நானே போட்டு பார்த்துருக்கிறேன். கம்ப்யூட்டர்ல நானே போட்டு பார்ப்பேன் இவர் என்ன பேசுறாரு அப்படின்னு. ரொம்ப நேர்மையா பேசுவார், ரொம்ப அழகா பேசுவார், நச்சுன்னு பேசுவார். அவரை போய் சின்ன பையன் ஆதவர்ஜுனா, ரஜினிகாந்த் நல்ல அரசியல் தெரியும். ரஜினிகாந்த் நினைச்சிருந்தா தேசிய அரசியல்ல வந்திருக்கலாம். அவர் எத்தனையோ முறை இதே பிஜேபிக்கு அவர் சான்ஸ் கொடுத்தாங்க, அவர் போகலை. ஏன்னா எனக்கு அரசியல் வேண்டான்னு சொல்லிட்டாரு.
நான் மக்களோட மக்களாக இருக்க விரும்புகிறேன், ஒரு சாதாரண தொண்டனாக இருக்க விரும்புகிறேன்னா அவர் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார். ஆனால் ஒன்றில்லாத ஆதவ அர்ஜுனா, பொழைப்புக்காக நீ அரசியலில் இருக்கிற, உன்னுடைய பிஸ்னஸ்க்காக நீ அரசியலில் இருக்கிற, எனக்கு நல்லா தெரியும். அவருடைய பிஸ்னஸினுடைய வளர்ச்சிக்காக அவர் அரசியலில் இருக்காரே தவிர விஜய்க்காக அவர் அரசியல் இல்லை, விஜயை சார்ந்து அவர் இல்லை, விஜயை வைத்து கொண்டு இப்ப ஆட்டம் காட்டி கொண்டு இருக்கின்றார். விஜயை வைத்து ஆட்டம் காட்டி கொண்டிருக்கிற ஆதவ அர்ஜுனா அப்படித்தான் சொல்லணும். உன் வயசு என்ன தம்பி? அருமையான திரு ரஜினிகாந்த் வயசு என்ன ஆச்சு? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இல்லை அவருடைய வயசு என்ன, உன் வயசு என்ன? உனக்கு அப்பா வயசு அவர். அந்த மாதிரி நீ பேசலாமா? அசிங்கமா இல்லை? அதுவும் நீ ஒரு கட்சியினுடைய ஒரு முக்கிய தலைவராக வேற இருக்கிற, அந்த வார்த்தையை பேசினா அழகா இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி இவரை இப்படி பேசினா அந்த விசில் அடிச்சா குஞ்சு நம்மளை சொல்லக்கூடாதுன்னு அவங்க தலைவர் சொன்னார் தெரியுமா ஒரு மேடையில், அதுதான் ஞாபகம் வருது. அந்த மாதிரி அந்த ஆள் நடந்துக்கிறார். அதுதான் நான் சொல்றேன். பட் இருந்தாலுமே ஆதவ அர்ஜுனன் இருந்து மது பாட்டில்கள்லாம் பறிமுதல் செய்யப்பட்டதுன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லப்படுதே சார், எந்த அளவுக்கு இது? அது உண்மையா இருந்திருக்காது. ஏன்னா மது பாட்டில்ன்றது விமானத்தில் எல்லாரும் எடுத்துட்டு போற ஒரு காரியம் தான். ஆனா ஒருவேளை பிரைவேட் ஜெட்ல அவங்க போறதுனால அதுக்கு தடை இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் எந்த பிரைவேட் ஜெட்லையும் இது வரைக்கும் நான் போகல, அதனால எனக்கு தெரியல. ஆனால் சாதாரண எல்லா விமானத்திலையுமே மது பாட்டில் கொண்டு போவாங்க. ஆதவ அர்ஜுனா ஏன் மது பாட்டில் கொண்டு போகணும் நீ எனக்கு அடுத்த சந்தேகம் ஏற்படுது. ஒருவேளை தலைவருக்கு ஊற்றி கொடுக்கறதுக்காக கூட போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டாரோ அப்படின்னு அடுத்த சந்தேகம் ஏற்படுது. இந்த மாதிரி ஊற்றி கொடுத்து ஏதாவது ஒன்று பேசுன்னு அவரை பேச விட்டுறது, இவனுங்க அவரை வச்சு ஏதாவது பொழைப்பு நடத்துகிறாங்க. கேவலமா இருக்கு இதெல்லாம். இல்ல சார், இப்ப நீங்க சொல்லும் போது கூட இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நக்கீரன் கோபால் அவர்கள் கூட சொல்றாரு, இந்த மாதிரி அவர் வந்து ஒரு டெத்துக்கு வரும்போது கூட வந்து சரக்கடிச்ச ஸ்மெல் வந்தது அப்படின்னு. ஸோ அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் இல்லை சார், இது எதுக்கு நம்ம வந்து பெரிய விஷயமா ஆக்கணும்? அதை இல்லை, நிச்சயமா அது தனிப்பட்ட விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா பொது மேடைக்குன்னு வந்தாச்சுன்னா தனிப்பட்ட விஷயம் கூட பேசப்படும். அதனாலதான் நான் ஆரம்பத்துல இருந்தே தம்பி ஜோசப் விஜய்க்கு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், தம்பி அரசியலுக்கு வராதப்பா, நீ பாட்டுக்கு சந்தோஷமா இரு, கோடியில சம்பாதிக்கிற, கோடியில என்ஜாய் பண்ணு, நீ அரசியலுக்கு வந்தா சொன்ன மாதிரி சார் நீ உட்கார்ந்தாலே குற்றம், நின்னா குற்றம், ஏன் தம்பி உனக்கு இந்த பிரச்சனை? இததான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பாவம் கஷ்டப்பட்டு நீ நடிக்கிற, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச, அதனாலதான் உன் மனைவி அதுதான் சொல்றாங்க, எதுக்கு போட்டு அரசியல்லாம் உனக்கு? விவாகரத்து பிரச்சனையே அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. மற்றவங்களாம் 1000 பேசலாம், என்ஜாய் பண்ணு. அதை விட்டுட்டு அரசியல்ல வந்துட்டு வீணா உன் பிரச்சனை. தம்பி ஜோசப் விஜய், இன்னும் காலம் இருக்குது. இதுல வேற தனியா வேற நிக்கிறன்ற, அதான் அடுத்தது. தனியா நின்று எத்தனையோ பேர் காணாம போயிட்டாங்க, அந்த மாதிரி நீயும் காணாம போற, தேவையா? சங்கீதா அவர்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது அந்த பிரச்சனை பெருசா ஆகிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு நடிகையோட தொடர்புல இருக்காரு, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு விஜய் அவர்கள் கல்யாணத்துக்கு திரிஷா அவர்களை கூட்டம் வந்தோன்னு அது மிகப்பெரிய விமர்சனமா பார்க்கப்படுதே சார், அதை எப்படி பாக்குறீங்க? ஆமாங்க, அதாவது அதுதான் நான் சொல்ல வரேன். சரி, பல முறை நீங்க போறீங்க, திரிஷா கூட போங்க, யாரு கூடயாவது போங்க, அது உங்க தனிப்பட்ட விஷயம்தான். ஆனா ஏன் பேசப்படுது அப்படின்னா, மறுபடியும் நீங்க அரசியல் கட்சியின் தலைவராக இருப்பதனால தான் பேசப்படுது. ரசிகர் கூட்டம் எப்ப என்ன சொல்லுவாங்க, என் தலைவர் பார் வராருன்னு. தலைவர் கூட யார் வரான்னு பார்க்க மாட்டாங்க, ஏன் தலைவர் வராருன்னு பார்ப்பாங்க. ஆனா அரசியல் மேடைன்னு வரும்போது இந்த தலைவர் கூட இந்த அம்மா ஏன் வரணும், அந்த அம்மா ஏன் வரணும், இந்த அம்மா ஏன் வரணும்னு பேச்சுகள் நிச்சயமா இருக்கதான் செய்யும். அதை புத்தியோட நடந்துக்க தெரியலையே. அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வெளியே வந்திருக்குது, எல்லா ஊடகங்கள்லையும் இந்த மாதிரி விவாகரத்துன்னு சொல்லி பேச்சு நடந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி ஒரு திருமணத்துக்கு உன்னை போக சொல்லி யார் சொன்னது? அப்போ அவருக்கு அரசியல்லாம் தேவையில்லை, அவர் ஒரு ஜாலி மேன், சரிங்களா? அவர் ஜாலியாக விரும்புறாரு. என்ன சார் சொல்ல வரீங்க? இல்லைங்க, அவர் ஜாலி மேனுங்க. அதாவது ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, அது நான் இந்த ஊடகத்தில் சொல்லக்கூடாது, இந்த பிளே பாய் அப்படின்வாங்க. சிலர் சொல்லுவாங்க ஐம் ஏ பிளே பாய் அப்படின்வாங்க. நான் கேட்பேன், விச் பார்ட் யூ ஆர் ஏ பிளே பாய் அப்படின்வேன். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் அப்படின்வாங்க. அந்த மாதிரி விஜய் அவர்கள் ஒரு பிளே பாய், அவர் ஜாலியாக இருக்கிறாரு.
அதை அந்த மக்கள்லாம் சேர்ந்து விமர்சனம் பண்றாங்க. அது அவருடைய சொந்த விருப்பம். லெட் ஹிம் பி எ பிளே பாய். அதை தான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், தம்பி ஜோசப் விஜய், யூ பி எ பிளே பாய், யூ பி எ கிரேட் கேமர் ஆல்சோ, நோபடி பாதர்ஸ். ஆனா அரசியலுக்கு வேண்டாம் தம்பி, நமக்கு தேவையில்லாத உன்னை வச்சு இவங்க எல்லாம் கேம் விளையாடுறாங்க. இந்த பிளே பாயை வச்சு சுத்தி இருக்கவங்க தான் கேம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. இதான் நடக்குது. அதனால தான் வேண்டாம்னு சொல்றேன். அதுக்கு மேல தம்பியோட விருப்பம், நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ வந்து திருமுருகன் காந்தி யார் தெரியுங்களா சார்? அவங்க கேள்விப்பட்ட பேரா இருக்குது, சொல்லுங்க. இப்போ டேனியல் காந்தின்னு சொன்னா தெரியுமா சார்? ஓகே சார். அதான் சார், இந்த மே 17 இயக்கத்தை சேர்ந்தவர். அவர் வந்து திடீர்னு போய் ஹிந்தி எதிர்ப்புன்ட்டு எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் ஹிந்தி அழிச்சுக்கிட்டு இருக்காரு. திருமுருகன் காந்தின்ற பேரை வந்து யார் கேட்டாலுமே டேனியல் காந்தி டேனியல் காந்தின்னு விமர்சனம் பண்றாங்களே, உண்மையான விஷயமா சார்? அவர் கிறிஸ்துவரா என்ன? நிச்சயமா கிறிஸ்துவர் தாங்க. என்னங்க அதை திரும்பி கேள்வி கேட்குறீங்க? திருமுருகன் காந்தின்னு அது முந்தி இருந்த பேரு, இப்ப இருக்கிற பேர் டேனியல் காந்தி. அதாவது அந்த வழியில போயிட்டு இருந்தார், இப்ப இந்த வழியை எடுத்துக்கிட்டாரு. இந்த வழியை எடுத்தோன்னா கொஞ்சம் சொரணம் அதிகம் வரும், உடனே எல்லாத்தையும் அடிப்பாங்க. இப்ப நான் யார என்னென்ன சொல்றேன் விளங்குதா? ஒருத்தருக்கு இந்த பாதையில போயிட்டு இருந்தாங்க, இந்த பாதையில போனா எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓபிஎஸ் கூட அழிச்சிட்டாரு தெரியுமா? ரெட்டையெல்லாம் அழிச்சிட்டாரு. அந்த மாதிரி திருமுருகன் காந்தி, இந்த டேனியல் காந்தி என்ன பண்ற, இந்தியெல்லாம் அழிக்கிறாராம். என்ன தம்பி, ஹிந்தி தெரியாட்ட நீ திருப்பதி கூட போக முடியாது, ஹிந்தி தெரியாட்ட இந்த ஜோலார்பேட்டை போக முடியாது, ஹிந்தி தெரியாட்ட நீ ட்ரெயின்ல சென்ட்ரல்லே ஏற முடியாது. சென்ட்ரல்ல ஏறின சாய் சாயின்றான். தமிழ் வார்த்தையா? ஏன் இப்ப கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டான், சாய் சாயின்றான். டேய், நாங்க தமிழ்நாட்டுல தமிழ் கோடிக்கு போறேன்டா, கோடி இடத்துக்கு போறேன், என்னடா இங்க வந்து சாயின்னு ஒருத்தனை அவன் அப்படி பேர் முழிக்கிறான். அவனுக்கு ஒண்ணுமே விளங்கல. நான் என்ன சொல்றேன்னு சுத்தி இருக்கவங்க சிரிச்சிட்டாங்க கொள்ளுன்னு. இந்தி இல்லாம இந்த உலகத்துல இந்த இந்தியால வாழ முடியாது. இந்து தேசம், இந்தி தான் தேசிய மொழி, அதை கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. பிள்ளைங்களை மட்டும் ஸ்கூல்ல போய் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கணும் மட்டும் சொல்றாங்களே, எதுக்கு? இந்தி கத்துக்க தான். அங்க இந்தி தான் மொழி, செகண்ட் லாங்குவேஜ். அதுக்கு மட்டும் பிள்ளைங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல போய் படிக்கணுமா? ஆனா இந்தி கத்துக்க மாட்டாங்களாம். என்னங்க இதெல்லாம்? மக்களே, நீங்க தான் புரிஞ்சு நடந்துக்கணும். எப்படி சொன்னாலும் புரிய மாட்டுது. அப்போ நாங்க போய் இதெல்லாம் குத்துவோம்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு விளங்கல எனக்கு. தேசிய கட்சி, தேசியத்துக்காக உழைக்கின்ற பாடுபடுகின்ற அந்த தாமரை சின்ன ஒண்ணு இருக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா தாமரை சின்னம்? அதுக்கு போட்டுருங்க, அதான் நல்லது. ஓகே சார். கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். கமல் அவர்கள் வந்து இங்க இருக்கிற பிரச்சனைலாம் கண்டுக்காம ட்ரம்ப்புக்கு லெட்டர் எழுதியிருக்காரு சார். அதை பத்தி என்ன சொல்றீங்க? நீங்க வந்து ஈரான் மேல போர் தொடுத்துட்டு இருக்கிறது சரியில்லை, அதனால ஆயில் தட்டுப்பாடு எல்லா மக்களும். ட்ரம்ப்புக்கு லெட்டர் எழுதிட்டாரா? முந்தி குயினுக்கு எழுதியிருந்தாரு. குயின் உயிரோடு கூட இருக்கும்போது எலிசபெத் ராணி இருந்தாங்கல்ல, அப்படியா? ஆமாமா, எலிசபெத் ராணிக்கு அடிக்கடி லெட்டர் எழுதுவாரு. எதுக்கு? அவர் படத்துக்கு வந்து நடிக்க சொல்லி. ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். அருமையான எலிசபெத் ராணியை அழைச்சிட்டு வந்து அவர் படத்துக்கெல்லாம் நடிக்கலாம் வச்சாரு. அவரு அவங்கள முன்னிறுத்தி எல்லாம் செய்தாரு. இப்ப ட்ரம்ப்புக்கு லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. ஏங்க, உங்க கூட இருக்கிற முதலமைச்சருக்கு உங்களால சொல்லி ஒன்னும் மக்களுக்கு அது சேவை செய்ய முடியல. இந்த மக்களே நீதி மையமா அப்படின்னு ஒண்ணு என்ன சொன்னீங்க, அது எங்க இருக்குன்னே தெரியல. அப்புறம் உங்க மக்களும் இல்ல, உங்க நீதியும் இல்ல, உங்க மையமும் இல்ல. இப்ப ட்ரம்ப்புக்கு எழுதி என்ன பண்ண போறாரு? ட்ரம்ப்புக்கு யாருன்னு தெரியுமா? இவர ட்ரம்ப்புக்கு இவர் என்ன லெட்டர் இருந்தாலும் ட்ரம்ப் இவர் மதிக்க போறது கிடையாது. அடுத்தது, இவரை மாதிரி எத்தனை பேர்ல முட்டாளங்க லெட்டர் எழுதி போட்டாங்கன்னு தெரியல ட்ரம்ப்புக்கு. ஏங்க, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை. இப்ப இவர் லெட்டர் எழுதி போட்ட உடனே ஈரான்ல இருந்து என்ன டேங்க் எல்லாம் இவர் வீட்டுக்கு வரப்போதா? ஒண்ணுமே புரியலையே. எதுக்கு லெட்டர் எழுதி போட்டாரு? கொஞ்சம் தயவுசெய்து கேட்டு சொல்லுங்க. என்ன நிச்சயமா சார். சார், உங்க அற்புதமான கருத்துக்களை இளையவரிடம் பதற்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.